தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே பாத யாத்திரை சென்ற பெண் பக்தர்கள் 3 பேர் பலியாகியுள்ளனர். கார் மோதி பெண் பக்தர்கள் 3 பேர் பலியாகியுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கார் மோதி பாத யாத்திரை சென்ற 3 பெண் பக்தர்கள் பலியாகியுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கார் மோதி பாத யாத்திரை சென்ற 3 பெண் பக்தர்கள் பலியாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அடைக்கலாபுரம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்போது தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள குறுக்குச்சாலை பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது தஞ்சாவூரில் இருந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு மதுரை நோக்கி தஞ்சாவூருக்கு சென்று கொண்டிருக்கும் போது குறுக்குச்சாலை அருகே கார் பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது மோதியுள்ளது. இதில் வீரபாண்டியப்பட்டினத்தைச் சேர்ந்த 60 வயதான சுந்தரராணி, 55 வயதான இசக்கி அம்மாள், கரம்பைவெளி பகுதியைச் சேர்ந்த 55 வயதான கஸ்தூரி ஆகியோர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஒட்டப்பிடாரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தை மணியாச்சி சரக டிஎஸ்பி அருள் நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு விபத்து ஏற்படுத்திய கார் டிரைவரான தஞ்சாவூரை சேர்ந்த 32 வயதான ராம் பிரசாத் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.